பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் காலம் முதல் கொண்டு தாவீதின் காலம் வரைக்கும் 2000 வருஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதின் காலம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வருகின்ற வரைக்கும் 4000 வருஷத்துக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, எலிசாவின் மூலமாக இங்கே பார்க்கிற வண்ணமா ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும். அவர் யாரை சொல்லப்படுகிறது? இளம் கிளையை போலவும். அதை கொஞ்சம் பைபிள் இங்கிலீஷ்ல படிக்கப்பா. He grew up before him like a tender shoot and like a root out of a dry ground. இங்கே நாம் பார்க்கிறோம் இளம் கிளை. என்னதுங்க? நம்மளாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்குவோம், நமக்குன்னு ஒரு காலத்தை உருவாக்குவோம். ஆனால் தேவன் எப்படி உருவாக்கப்பட்டால் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற அவருடைய எழுப்புவதனுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப ஒரு இளமையான, அதாவது ஒரு எந்த விதமான எண்ணமும் இல்லாதபடிக்கு ஒரு இளம் கிளை. அதுக்கு நம்ம என்ன பண்ண வாலிப பருவம் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலாகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, நிறைய ஆசைகள் இருக்கிறது என்று யோசிப்போம். ஆனால் தேவன் எழுப்பினது எப்போது எழுப்பினாராம்? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். நான் எழும்ப நீங்களும் நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்க யார் எழுப்பினார்? குட் ஃப்ரைடே தானே, அதை முடிச்சு பேசலன்னா அப்போ எழும்ப முடியாததான் தேவன் விரும்புகிறார். அதுக்கு நம்ம எழுப்புவதற்கான வழிகளை கற்றல் அநேக காரியங்களை கொண்டு பகிர்ந்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு அவரை எழுப்பிவிட்டார். யாரை எழுப்பிவிட்டார்? எப்படி எழுப்பினார்கள்? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழுப்பினார். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி புது எண்ணெய் நாம் அபிஷேகம் பண்ணது போல நம்மை உலகத்தை ஆளுநராக அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அவனுக்கு முன்பாக எப்படி எழுப்பினார்? இளம் கிளையை போல. நம்ம ஒரு நேரம் காலம் பார்க்கிறோம். ஆண்டவர் காரியம் என்ன பண்றாங்க? நேரம் காலம் வருஷம்லாம் பார்க்கிறோம். அவர் எப்போது எழுப்பினார்? இளம் கிளையாய் இருக்கும் போதே எழுப்பினார். இளம் கிளையாய் இருக்கும் போதே எழுப்பினார். தன்னை முழுமையாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து எழுப்பினார். இதை முன்பாகவே யார் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே வெளிச்சமான மக்களாக, தேவனுடைய ஆலயமாக, மலையின் பட்டணமாக யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே ஏசாயா சொல்லுகிறார், இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அதுக்கு நம்ம சபையில போனாங்க அனைவரும் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழும்ப போறீங்க சொல்லுங்க. எழுபது யாரெல்லாம் எழும்ப போறீங்க? 2 பேர் தான் எழுப்ப இருக்கிறாங்க. மற்றவங்களாம் இல்லைங்க, நான் இளங்கிளையா இருக்கிறேன், நான் முதுமையா எழுப்புறேன். எப்ப எழுதணும்? வாலிபன் தன்னுடைய தேவனை பண்ணுங்க, வாலிப பண்ணுங்க, வாலிப தன் வழியை எப்படின்னா சுத்தம் பண்ணுமா? உன்னுடைய வசனத்தின்படி வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகளை இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? ஏறக்குறைய அவருடைய சாப்டர் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுல 33 முடிஞ்சிச்சு. அதுக்கு 33 வருஷத்துக்குள்ளாக எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இங்க இருக்கிறவங்க ஒரு 25 வயசுல இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். டீனேஜ் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணமானதா இருக்கிறீங்க, இன்னும் எழுப்பாம இருக்கிறது. அவர் இளங்கிளையா இருக்கும் போதே எழுப்பினார். அவர் மாத்திரமல்ல, அவர் வறண்ட நிலத்தில் துளிர்கிற, வறண்டிருக்கிற நிலத்தில் துளிர்கிற வேரை போல. தலை சாய்ப்பதற்கு இடம் கிடையாது, அவருக்கு இடம் கிடையாது. அவர் பிறப்பதற்கு இடம் கிடையாது. ஒரு மாற்றுத் தொழிலுடைய முன்னணியில் தான் இருந்தாங்க. ஒரு வறண்ட இடத்திலே என்ன செய்கிறார்? அவர் வறண்ட நிலத்திலே துளிர்கிற வேரை போல ஒன்று எழுப்புகிறார். அதாவது ஒன்று இளங்கிளையை போல எழுப்புகிறார், இரண்டாவது வறண்ட இடத்தில் துளிர்கிறது. அதுக்கு நம்ம பிரச்சனை, கஷ்டம், வியாதி, வேதனை இதையெல்லாம் சொல்லிட்டு சாக்கு போல எத்தனை குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணிருப்போம். நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ நாளை மறுநாள் ஈஸ்டர்.
இத பல வருஷமா நம்ம அனுசரித்துக் கொண்டிருந்தாலும் கூட எழும்பலையே, முடங்கியே இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்காக எழுப்புகிறார். வறண்ட நிலத்திலே இடத்திலிருந்து துளிர்கிற வேரை போல வறண்டிருக்கிறது, ஆனால் வேர் என்ன செய்கிறது? துளிர்கிறதுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இதையே சொல்லிட்டு காலம் போயிட்டே இருக்கு. காலங்கள் கடந்து போகுது. எனக்காக அவர் எழுப்பினாரே, எனக்காக எழுப்பினாரே. எப்படி எழுப்பினார்? துளிர்கிற வேரை போல எழுப்புகிறாரே. அவருக்கு என்ன கிடையாதுங்க? அழகும் இல்லை. நம்ம அழகெல்லாம் குறைஞ்ச பிற்பாடு எழுப்பலாம். எப்ப எழுப்பலாங்க? ஒரு 50 வயசுல சொல்லுங்க. மேக்கப்லாம் குறைச்சிட்ட பிற்பாடு எவ்வளவு திட்டம் பற்றீங்களா? அவருக்கு என்ன எழுப்பும் பொழுது அவருக்கு என்ன கிடையாது? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி தான் தேவன்கிட்ட பழகணும். அதுக்கு நம்ம தேவன்கிட்ட பழகிறது எல்லாமே நமக்குள்ளாக ஒரு திட்டத்தோட தான் பழகணும். அவர் திட்டத்தோடு வரவில்லை. அவர் இளங்கிளையா இருக்கும் போது எழுப்பி விட்டார். வறண்டு இருக்கிற நிலத்தை போல வேரை போல எழுப்பி விட்டார். எழுமணும். அதுக்கு ஆண்டவரே சுத்தமான இந்த பாத்திரம் வைத்து நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் வேண்டாம். நான் இளங்கிளைதான் நான் எழுப்புவேன். என் வாழ்க்கை இன்றைக்கு சொன்னதல்லவா? இந்த நாளிலே சகோதர சுலபமாக என்ன பண்ணலாமோ எழுதுதான் ஆகணும். யாரெல்லாம் எழுத போறீங்க சொல்லுங்க. நீங்களும் சொல்லிடுங்க. இன்னும் இல்லைங்க, இன்னும் இளமை ஊஞ்சல் ஆடுது. இளமை ஆடட்டும். கடந்த நாட்கள் நான் புக்லி போயிருந்தேன். ஒரு 3 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி குறித்து கர்த்தரோடு பேசினார். அவர் போய் பார்க்கணும், அங்க ஒரு ஊழியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் கொஞ்சம் யோசித்தேன். அப்பதான் நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டு வந்து கொஞ்சம் சரித்திர ஒரு விதமான ஒரு டயர்னஸா இருந்தது, கொஞ்சம் பலவீனம் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய அந்த நடத்துதல் என்ன போகணும்ன்ற ஒரு இடத்தோட போனேன். அங்க போயிட்டு அவர் மீட் பண்ண பிற்பாடு நல்லா தெரிஞ்சது தேவனுடைய சித்தத்தோடு கூட அங்க கொண்டு வந்தாரு. சரித்திர கலைப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட தேவனுக்கென்று எழுதுகின்ற போதுதான் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அங்க போன பிற்பாடு அவருடைய சாட்சிகளை கேட்டேன். அவர் ஆட்டங்களை ஆல்ரெடி அவர் இறந்துட்டு அவருடைய பாடி போயிடுச்சு. அதுக்கு மேல போயிட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆச்சு. அப்படி மேல மறுபடியும் கீழே வந்துட்டு என்ன பண்றாரு? இன்னைக்கு அவர் உயிரா இருக்கிறாரு. 4 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆனா அப்ப தேவனுக்கு எழுப்பல. என்ன பண்ணுங்க, மேல வீட்டு மேல போயிட்டு நான் பாக்குறேன். வீடெல்லாம் தெரியும். அது மேல போனா ஒரு பிரேயர் ஆல் மாதிரி அருமையான ஒரு இடம். அவரே எல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாம் கட்டி முடிச்சிருக்காரு, எல்லாம் நடக்குது. ஆனாலும் தேவனுக்கு எழும்ப முடியல. பலவீனங்கள் அவர் அழுத்திக்கிட்டு இருக்குது. எல்லா விதமான நன்மைகள் இருந்த போதிலும் கூட தேவனுக்கு அவரை எழுப்பும்படியாக என்னை கர்த்தர் அனுப்பினார். 3 நாட்கள் கடந்து போன நேற்று நைட்டு எனக்கு போன பிற்பாடு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவனுக்கென்று எழும்ப வேண்டும். எப்போது எழும்ப வேண்டும்? இளம் கிளையா இருக்கும் போதே, வாலிபனாக இருக்கும் போதே இல்லை. இன்னைக்கு இருக்கின்ற வேளையில் என்ன பண்ண தேவனுக்கென்று நீங்க வேணும். யார் வேணும்? சபையில நெகேமி அசோக் மாத்திரம் அல்ல, சபையில ராஜ் மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவரும் வேணும். வாழ ஒரு தம்பி வாலிபுலவர் இருக்கிறாரு. என்ன பண்ணவர்? தேவனுக்கென்று எழும்பணும். நீங்கள் தேவனுக்கு இன்று எழுப்பினால் தான் என் ஊழியத்திலே அது ஒரு எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய எல்லா விதமான கிரிகளை விட நீங்கள் தேவனுக்கென்று எழுப்புவதுதான் மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் இருந்த சபையில எழும்ப முடியாது. என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. இங்க நல்ல ஞானம் உள்ள அநேகரை கொடுத்திருக்க, நல்ல படிச்சு திறமையான மக்கள், ஆங்கிலத்தை தெளிவாய் பேசுகிற மக்களை கொடுத்திருக்கிறார். எக்ஸ்பிளைன் பண்ணி பேசும்படியாக நான் சந்தோஷப்படுகிறேன். எழுப்ப வேண்டும். தேவனுக்காக எழுப்ப வேண்டும். அவர் எப்போது எழுப்பினார்? இளம் கிளையா இருக்கும் போது எழுப்பினார். அதோடு மாத்திரமல்ல, வறண்ட நிலத்திலே துளிர்கிற வேரா இருக்கும் போது எழுப்பினார். உங்க பிரச்சனை எல்லாம் பண்ணுங்க, ஓரம் ஒதுக்கிடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான். என்ன வாழ்க்கை? மறு வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்பிட சொல்ல முடியாது. யாருக்கு எந்த நேரம் நடக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நானும் எப்போது எழுப்ப வேண்டும்? இருக்கிற காலத்திலே தேவனுக்கென்று
எதற்காக எழுப்பினாராம்? அசத்தை பண்ணுவதற்காக எழுப்பினார். அவர் எதற்காக எழுப்பினார்? புறக்கணிக்கப்பட எழுப்பினார். அவர் எதற்காக எழுப்பினார்? துக்கப்பட எழுப்பினார். அவர் எதற்காக எழுப்பினார்? மற்றவருடைய முகத்தை மறைக்கும்படியாக எழுப்பினார். அவர் தன்னுடைய மேன்மையை பெருமைப்படுத்த முடிய எழுப்பவில்லை. ஒன்று அழகை இழக்க எழுப்பினார். இதை இழக்க அழகு உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணணுமோ ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கும். அவர் எழுப்பினது எதற்காக? பெருமைக்காக எழுப்பவில்லை. அவருடைய கலைகளை பார்க்கும் போது வாசிக்கிறது மறுபடியும் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னத பாட்டில் பார்க்கும் போது 5ஆம் அதிகாரம் 10-16 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. உன்னத பாட்டு. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். 16 வாசிமா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர்தான் எப்படி மாறிவிட்டார்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. இன்னைக்கு அழகுக்காக என்னென்னவோ செய்யலாம் பண்ணுவோம். நம்ம என்னெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் பேசணுமோ நம்மள ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். யாரை பார்க்கணுங்க? யாரை பார்க்கணும்? ஸ்கேன் பண்ணி உங்க அழகை நான் பார்க்க வேண்டாம், எங்க அழகை நீங்க பார்க்க வேண்டாம். யார் அழகை பார்க்கணும்? உங்க அழகு என்ன, உள் அழகு என்ன என்று பார்க்க வேண்டும். அவர் எல்லாரை விட எப்படி இருக்கிறார்? 16 வாசிக்கமா. இந்த பாட்டு 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமாய் இருக்கிறது. 16 வாசிக்கமா. அவர் முற்றிலும் அழகானவர். அவர் யார்? அவருக்கு இங்க இருக்கிற எல்லா அழகை விட அவர் யார்? அவர் முற்றிலும் அழகானவர். அழகுனா யார் தாங்க சொல்லுங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகையும் உண்டாக்கின அழகுதான் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அழகை விட யார் தான்? தமிழ் சொன்னமாங்க. சம்பளம் கொடுக்குறவங்க சம்பளம். அவ்வளவு அழகானவர். எதற்காக எழுப்பினார்? அழகு இல்லாததுக்காக எழுப்பினார். என்னை அழகுபடுத்த அவர் ஐஸ்வரனாய் இருந்தும் தரித்திரனாகி என்னை ஐஸ்வரனாய் மாற்றும்படியாக எழுப்பினாரே. நம்ம எழுபவருக்கு யோசிக்கிறோம். இளங்கிளையா இருக்கிற, மரங்கள் இருக்கிற, என்ன பண்ண ஒளிப்பு இருக்கிற, இன்னும் வயசாகல, இன்னும் நிறைய காரியங்கள் எனக்கு முடிக்கல, முடிச்ச பிற்பாடு எழுந்துக்கிறேன். நானு ஜபத்துக்கெல்லாம் ஒன்னும் பதில் கொடுக்கல, அதுக்கப்புறம் எழுந்துக்கிறேன். நானுங்க 3 நாட்கள் நான் போனேன். ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது, மறுபக்கம் தடை இருந்தது. அதுக்கு ஊழியத்தில் அதுக்கு குழப்பமா இருந்தது எனக்கு. ஒரு நாள் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில 2 மணி நேரம் போய் ஜபம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா வந்து அவ்வளவு நேசிப்பாங்க. அப்போ நான் ஒரு வீட்டில் தங்கும் போது அதுக்கு முன்னால் என்ன வந்து ஒரு வீட்டில் இருந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அவர் சொல்லிட்டார், நீங்க வந்துருங்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணேன். அப்போ லஞ்சுக்கு வந்து ஒரு தம்பிகிட்ட சொல்லிட்டார், ஃபாஸ்ட் லஞ்சில் ரெடி பண்ணிட்டு அவர் ரொம்ப தூரம் ஒரு வேலைக்கு போயிட்டார். பார்த்து மதியம் 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு லஞ்சு, வரல 2 மணி ஆச்சு லஞ்சு. பசிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் நான் கூட பேச அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோன் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு நான் பேச அது எனக்கு தெரியல, அது என்னாச்சுன்னு தெரியல. யாருக்கு கால் பண்ண முடியல, எனக்கு யாருக்கால அந்த லெவலில் ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துருச்சு. யோசித்து 2:30 மணிக்கு போல ஆச்சு. அப்படியே எனக்கு கொஞ்சம் பயங்கர வெயிலாங்க. 2 நாட்களே கொஞ்சம் சருத்துல பலவீனங்கள் இருந்தது. நாங்கள் பண்ண நான் வெளியில போயிட்டு அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி அங்கே இருக்கிற நிறைய நல்ல வீடுகள் கிறிஸ்டின்ஸ் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் போது வெளியில வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா ஒரு ஹோட்டல்ல போய் தூரம் போகணும், அதுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும். அப்படி நடந்துட்டு களைப்பா நான் வந்துட்டு இருக்கு. 2:30 மணிக்கு ஆயிடுச்சு. போன் யாருக்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. அப்படியே வந்துட்டு அங்க வீடெல்லாம் பக்கம் இருக்கு. ஆனா எனக்கு தெரியல இப்ப அந்த நாள் ஒரே மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் நான் போகல. அப்படி வழியில வரும்போது பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வெளியில இருந்து அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்திக்காரங்க சாப்பிட்றாங்க. என்ன பண்றாங்க எல்லாம் அங்க போயிட்டு அந்த பில்டிங் கான்டாக்ட் எடுக்கிறாங்க. அங்க போய் சாப்பிட்டு நான் வந்து என்ன பண்ண மறுபடியும் பார்த்துட்டு நான் பண்ணி யோசிச்சேன். அப்போ தேவனுடைய சபையில் நான் ஜெபிக்கும் போது என்ன சொன்னார், நீ நன்மைக்கும் எழுந்திருக்கணும் தீமைக்கும். அதை என்ன பண்ணி உடனே நான் திருப்தி ஆயிட்டேன். எனக்குள்ள அதை குறித்து ஒரு பாரம் கிடையாது. தேவனுக்காக நாம் தியாகம் செய்யும்படியாக எழுப்ப வேண்டும்.
தேவனுக்காக நேரத்தை கொடுத்து எழும்ப வேண்டும். எனக்குரிய நான் நேரத்துக்கு ஒரு 15 hour டிராவல்ஸ் அப்போதான் உடம்புல பலவீனம். காலையில வந்து நான் எழுதி ஜெபிக்கும் போது பார்த்தா இந்த சைடு பயங்கரமான பெயின் அப்படி இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனது போல ஆண்டவரிடம் சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். நான் அனுபவிக்கணும். அதுக்கு சொல்கிற நான் தேவனை அனுபவிக்க வேண்டும். அவர் தழும்புகளால் எதற்காக அவர் தழும்பு சொன்னால் என்னை குணமாக்க முடியாது. அதனால் நான் நல்லா காலையில எழுந்துக்கும் போது நேற்று நைட்டெல்லாம் அவ்வளவு பெயின் இருந்தது. காலையில ஆராதனை இருக்கு, அந்த எண்ணத்தோடு இருந்த எழும்பணும், தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் உடனே ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக நான் ஜெபிக்க 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 கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அவர் நமக்காக எழும்ப விரும்புகிறார். அவர் இளங்கிளையை போல எழும்ப விரும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்திரம் இல்லை. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, விரும்ப முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனாலும் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எப்போதான் எழுப்ப போறீங்க? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர முடியாது. அவர் எழுப்பினார் என்னை எழுப்பும்படியாக. அழகானவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தும் எனக்காக எழுப்பினார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? பல வருஷமா கேட்கிற சத்தியத்தையும் அறிவீர்கள். விடுதலையாக்கல்னா நான் எங்கதான் இருக்கிறேன்? சிறையில தான் இருக்கிறேன். சிறை என்னை வேதனைப்படுத்தும், சிறை என்னை துக்கப்படுத்தும், சிறை என்னை அவமானப்படுத்தும், சிறை என்னை அநேக முன்பாக என்னை ஒரு கேலி கூத்தாக மாற்றிவிடும். அதனால் தேவன் எழுப்பினது போல நானும் எப்போது எழுப்பினார்? இளம் கிளையாய் இருக்கும் போது எழுப்பினார். இரண்டாவது வறண்ட நிலத்திலே. ஒண்ணு இளமையா இருக்கிறாரு, எழுந்துட்டாரு. இரண்டாவது வறண்டு இருக்கிறாரு. ஆமா, வறண்டு இருக்கிறார். உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எதற்கு சொன்னால் உலக பாவம் எல்லாம் தான் சுமக்க போகிறார். அவர் தீமையை பார்க்க மாட்டாத என் பாவத்தை சுமக்க போகிறார், என் அக்கிரமத்தை சுமக்க போகிறார், என் சாபத்தை சுமக்க போகிறார், என் வியாதியை சுமக்க போகிறார். இவ்வளவு காரியங்களை சுமக்குகின்ற அந்த நேரம் வந்த பொழுது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை வந்த வரும் என்று யோசித்தபடியினாலே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். நான் எழுப்புறேன். நான் இளமையா இருக்கிறேன், நான் எழுப்புறேன். நான் வறண்டு இருக்கிறேன், வேதனையா இருக்கிறேன், விரக்தியா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு என்று நான் எழுப்புறேன். எழுப்பிதான் ஆக வேண்டும். எழுந்து நிமிர்ந்திருக்க அழைத்திருக்கிறபடியினாலே எழும்ப வேண்டும். 3 வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். எதற்கு எழுப்பினார்? அசட்டை பண்ண எழுப்பினார். நம்ம யாருன்னா அசட்டை பண்ண விடுமா? யோசிச்சு பாருங்க. என்ன மதிக்காம போறாங்களே. என்ன? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், இரண்டாவது புறக்கணிக்கப்பட்டவரும். இதற்கெல்லாம் சந்திப்பதற்காக தான் எழுப்பினார். இந்த லெவல்ல இருந்தா நான் எழுப்ப முடியுமா? சொல்லுங்க. என்னை யாராவது புறக்கணிக்க யோசித்தால் எழுப்ப முடியுமா? எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை உலகம் புறக்கணித்தால் என்ன பண்ண தேவனுக்கு கண்டிப்பீங்க? எழுப்பணும். அவர் எழுப்பினாரே. அவர் எழுப்பினார் அல்லவா? 14 பேரும் சிறந்தவர், எல்லாரை பார்க்கலும் மிகுந்த அழகுள்ளவரே அங்கே அழகில்லாதபடியாக எழுப்பினார் அல்லவா? அது போல இனிவரும் காலங்களில் யார் எழுப்ப வேண்டும்? எழும்பு. சபையே எழும்பு. எழும்பு. தேவனுக்காக எழும்பு. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே. ஜீவன் போக முடியாத சோதனை வந்ததல்லவா? வெட்டப்பட முடியாத வேதனை வந்ததல்லவா? கைவிடும்படியான ஒரு சூழ்நிலை வந்ததல்லவா? அவையெல்லாம் கடந்து நிற்கிறோம் சொன்னால் நான் தேவனுக்காக எழும்படுங்க. அவர் அப்படியாக சொல்லிக் கொண்டு வருகிறார். மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக எழுப்பினார். யாருக்கு யார் பாடுங்க? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எழுதுவீங்க. பாடுபட்ட உங்க பிள்ளைகளுக்காக. அது என் சுயநலம். ஆனால் பாளையத்துக்கு புறம்பாயிருந்த எனக்காக இயேசு கிறிஸ்து எழுப்பினாரே. எனக்கு அவருக்கு என்ன உறவு இருக்கு? நான் பாளையத்துக்கு புறம்பாயிருந்தவன். தாவீது சொன்னது போல தாயின் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நான் துர்குணத்திலே
உருவானவன் எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுப்பினாரே, இன்றைக்கு வாழ்கிற நான் பல வருஷமாய் துதிக்கிறேனே எழும்பாதபடிக்கு, பல வருஷமாய் பாடுகிறேனே எழும்பாதபடிக்கு அவர் எழுப்பினார். எதற்காக? மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு நம்ம என்ன பண்ணுங்க, எனக்கு அவருக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்படிதான் என்ன பண்ணுங்க, அவருக்கும் எனக்கு என்ன கிடையாதுங்க. இல்ல, இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. எழுப்பலன்னா உங்களை நீங்களே என்ன நோக்கடிச்சுக்கிறீங்க. அதுக்கு உங்களை நீங்களே நோக்கடிச்சுக்கிறீங்க. உங்களை யாரும் நோக்கடிக்கல. யார் நோக்கடித்துக் கொள்கிறது? என்னை நானே மாய்த்துக் கொள்கிறேன். என்னை நானே தேவ சமூகத்திலே என்ன செய்கிறேன்னா மாய்த்துக் கொள்கிறேன். அவர் எனக்காக இத்தனை காரியங்களை செய்திருக்கிறாரே, எழுதியிருக்கிறாரே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். அந்த காயத்துக்காக எழுப்பினாரே. யாருக்காக? என்னுடைய மீறுதல் மீறி போறன, மிஞ்சி போறன, வலிக்கிற தேவனுக்கு. யாருக்கு? உங்க பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வலிக்கமா வலிக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லது செய்யும் போது மகிழ்ச்சி இருக்கும், கெடு செய்வதங்க வலிக்கும். தெரியுங்களா? ஒருவேளை அந்த வலி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்யும் போது வலிக்கும். இப்ப தெரியாது, வலி என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வளரும் போது அந்த பிள்ளைகள் செய்யும் போது அந்த வலி உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த வலி உங்களுக்கு. ஆனால் இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். இயேசுவுக்கு வலியை ஏற்றுக்கொள்ள போகிறார். யாருக்காக அந்த வலி? எனக்காக. இவ்வளவு ஒரு பாக்கி யாருக்குங்க? சிலுவை கொடுத்த உபதேசம் கெட்டு போகிற உலகத்துக்கு அது பைத்தியம். எனக்கோ நமக்கோ எப்படி இருக்கிறது? என்ன பண்ணுங்க? மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டா நான் பலமடைகிறேன். என் அக்கிரமங்களை அவன் சுமந்தார், பலமடைகிறேன். என்னை தேவன் அழகாய் பார்க்கும்படியாக அவர் என்ன செய்து விட்டார்? அழகை இழந்து சௌந்தரியத்தை இழந்து விட்டார் அல்லவா? இவ்வளவு நெருக்கமான ஒரு காரியத்தை நான் பண்ணானே எப்படி எண்ணுகிறேன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. 4 வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு, எனக்கு அவருக்கும் எந்த விதமான ஐக்கியம் இல்லாத போல படுறது. என்ன பண்றது? எனக்கு அவர் கணக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் இணைந்துதான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடாமல் இருக்கிறார், உறங்காமல் இருக்கிறார், தூங்காமல் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். இவ்வளவு இருந்த போதும் கூட நான் யாரா இருக்கிறேங்க? அங்க போனா அங்க ஒரு வேஷம், இங்க வந்தா என்ன வேஷம்? என்ன இதெல்லாம் வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? நான் தேவ ஜனம் என்று சொல்லி பேசுகிறோம். என்ன வாழ்க்கை? எவ்வளவு பாதுகாத்து இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. எப்படி வாழ்க்கை என்ன இருக்கும்? அவர் ஒரு விசை என்னை கைவிட்டிருந்தால் என் வாழ்க்கை என்ன இருக்கும்? இவ்வளவு காரியங்களை முன்பாகவே சொல்லி அதுல கொஞ்சம் கூட மிஞ்சாம என்ன பண்ணாங்க? இளங்கலையா இருக்கும் போது இல்லைங்க, எனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் வயசு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இல்ல அழகானவர் 10,000 பேரும் யோசிக்கிறார். இல்ல, நான் போகணும், அந்த பாட நான் ஏற்றுக்கொள்ள. என் வயது ஒரு பொருட்டு அல்ல, என் பிள்ளையை மீட்க முடியா, என் வயது ஒரு பொருட்டு. என்னெல்லாம் கணக்கு போட்டு நம்ம தேவனிடம் இருக்கு பார்த்தீங்களா? உங்க கணக்கு தப்பு கணக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க போடுகிற கணக்கு தப்பு. நீங்க யோசிப்பது போல அவர் உயர்த்துவது அல்ல. உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நாங்களோ எழுந்து உன்னை உயர்த்த அழைத்திருக்கிறார், உன் மூலமாக அனைவரை சந்திக்க அழைத்திருக்கிறார், உன்னிலிருந்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த அழைத்திருக்கிறார். நீரோ எப்படி எழுதுகிறோம், அதை அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் எண்ணினோம். இல்லை இல்லை, நம்முடைய மீது நிமித்தமாக இல்லப்பா, நீ எண்ணுவது வேறு. உனக்காக தான் காயப்பட்டார். நீ எண்ணுவது என்ன? யாருக்கும் யோசிக்கிறாயா? உனக்காக தானே. யாருக்காக தானே? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்காக? உங்களுடைய கையை எடுத்துங்க, வார்த்தை வச்சுக்க பார்க்கலாம். யாருக்காக? எனக்காக தானே காயம், ஊருக்கு அல்ல.
புரியாம இருக்கிறதே இன்றைக்கு புரிந்து கொள். எழுதுவதற்காக உன் வாழ்க்கையை போகொடு. முடியாது. ஒடுக்க உங்க வாழ்க்கை ஒடுங்கிதான் போகும். எழுத முடியாது. அதனால் மெய்யாகவே நம்முடைய வீடு நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக நிமித்தம் அவர் எதுக்கு காயம்? எனக்காக தான் காயம். ஆமென் சொல்லுங்க. உனக்காக ஒரு தகப்பன் கூட என்ன பண்ண காயத்தை சுமக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வலி இருக்கிறதுங்க. என் மகனுடைய வலியை உங்கள் பிள்ளையுடைய வலியை சுமக்க முடியாதுங்க. மருந்து கொடுக்க முடியும், ஆனா வலியை என்ன பண்ண முடியாதுங்க, சுமக்க முடியும். அந்த வலி யாருக்கு தான்? எனக்கு அந்த வலி இருந்தது. என் வலி யார் சுமக்க முடியும்? அவர் சுமந்தபடினால் தான் சுகத்தோட வந்திருக்கிறேன். நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, இந்த வலியை நான் பார்த்துட்டு போய் பேசுனேன் ஐயா. இப்படி தொடர்ந்து நான் பார்த்து அனுபவித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க 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 கத்த சுகத்தை கொடுத்தான். நான் வேற ஏதோ நினைச்சிருங்க, எனக்கு கிட்னி பெயின் அப்படிலாம் வரும். பெயின் அப்படி இருந்தது. எல்லாம் நமக்காக தான். இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நம்முடைய வீடு நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அகிலத்தம் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. எல்லாமே யார் மேல வந்ததுங்க சொல்லுங்க? அவன் தலை மேல வந்துடுச்சு. இதுக்கு மிஞ்சி போனா என்னாக யோசிப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போறீங்க வேதனை, மிஞ்சி மிஞ்சி போற வெக்கம். யாரால் நாளாக மிஞ்சி போனா வெக்கம் தான் எனக்கு, துக்கம் தான் எனக்கு. என் துக்கத்தை என் வெட்கத்தை உங்களால் மாற்ற முடியாது. அவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் மேல என்ன பண்ணாருங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே சொல்லப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் நடுவில் 2000 ஆண்டுகள், அதற்கு பின்னால் எனக்கும் இயேசுவுக்கும் உள்ள வரும் 4000 ஆண்டுகளிலே நான் பார்க்க என்ன செய்கிறா? அவ்வளவு ஒரு தொடர்பு தான் இயேசு கிறிஸ்து. என்ன தொடர்பு யோசிக்கிறீங்க? அவர் மேல் என்னுடைய எல்லா ஆக்கினி தீர்ப்பும் யார் மேல் வந்தது? அவர் மேல வந்துடுச்சு. எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டான். நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன செய்ய போறேன்? தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த புனித வெள்ளி உலகமெல்லாம் இந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே தீர்மானம் பண்ணுங்க. எவ்வளவு காலம் இப்படி இருக்க போறோம்? தீர்மானம் செய்யப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். என்ன தீர்மானம் சொன்னால் எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. முடிச்சிடலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதுங்க எழும்புன்னு சொல்ல, எழும்பு எழும்பு சீயோனே. காது கேட்கல என்ன பண்ணுங்க? உங்களுக்கு காது கேட்கிற மாதிரி சொல்ல, எழும்புப்பா எழும்பு. காது கேட்குதா இல்லைங்கதான்? காது உள்ளவன் ஒரு முறைனா சரி கேட்டாங்க, கேட்காத மாதிரி இருந்தா இரண்டாவது எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இத்தனை பாடுகள் யாருக்காக? இத்தனை பாடுகள் மூலமாய் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறபடினாலே வல்லமையை தரித்துக்கொள். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை கிடைக்கும். எனக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் காரணம் என்ன? சிலுவையிலே எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருந்தது. அந்த சிலுவை மூலமாக வெட்டி சிறந்தபடினாலே இந்த வல்லமை யார் கொடுக்கிறார்? தரித்துக்கொள் வல்லமையை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாய் எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அதுங்க ஒன்று வல்லமையை தரித்துக்கொள், இரண்டாவது அலங்காரமான வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்கிற அதிகாரத்தை பெற்ற மக்கள் நாம் உடுத்திக் கொள்ளுங்க. இலவசமாய் கிடைக்கிற ஒரு காரியம். எழுதுவது இலவசமாய் கிடைக்கிற ஒரு காரியம். உலகத்துல வேற எங்கும் இல்லாத ஒரு காரியம் என்ன? இலவசம். அதுங்க ஒன்று வல்லமையை தரித்துக்கொள், இரண்டாவது வஸ்திரத்தை உடுத்திக்கொள். யாரெல்லாம் கொடுப்பாங்க? அதுக்கு ஆடி தள்ளுபடி 1க்கு ஃப்ரீ இல்லைங்களா? அதுக்கு இங்க என்ன கிடையாது? வல்லமைக்கு என்ன கிடையாது? விளைக்கலையும் செலுத்திட்டு அடப்படாருங்க. அந்த தேவ வல்லமை பெறுவதற்கு நான் கரையும் செலுத்த வேண்டிய அவசியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஃப்ரீயா வருதுன்னா என்ன பண்ண மாட்டோம்? இலவசமா வருதுன்னா அந்த வேல்யூ நமக்கு தெரியல. என்ன தெரியலங்க? உங்களுக்கு அந்த மதிப்பு தெரியாத காரணம் என்ன? அது இலவசமாய் இருக்கிறது. அதில் நமக்கு ஒன்று வல்லமையை ஆண்டுடைய அந்த பவரை தரித்துக்கொள். இரண்டாவதாக அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இதை விட யாருன்னு சொல்லுவாங்க? அதுக்காக தான் கர்த்தர் எழுப்பினார். நீ எழுப்பிதான் நிமிந்துதான் ரொம்ப நாள் இப்படியே நினைச்சிட்டு இருக்க. நீ எழுந்த மாறிட்டு உன்னை நீயே வஞ்சிக்கிற. யாரு? என்னனால வஞ்சிக்கிற? இவ்வளவு காரியங்களை செய்யபடியாக எழுப்பினாரே. அழகில் சிறந்தவர் அழகில்லாததற்காக எழுப்பினாரே. அக்கிரமக்காரர்களுக்காக அக்கிரமக்காரனா எண்ணப்பட்டு எழுப்பினாரே.
முக்கியம் சுடுபடியாக அந்த சாட்டையில் இருக்கிற அந்த முள் மாத்திரம் அல்ல, ஈய கொண்டோட சேர்ந்திருப்பாங்க. அந்த அடிச்சு எடுக்கும் போது 50 கிராம் சதை பிடிச்சிட்டு வருவான். இந்த பெயின்லாம் யாருக்காக சொல்லுங்க? சொந்தப்படுத்திக்கொள். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டால் நேசிக்கிறாயா? இயேசு ராஜனை நேசித்து வா. எவ்வளவு காலம் நோகடிக்கிறேன் நானு. என்னால ஜனங்க மாற முடியாம இருக்கிறாங்களே, நான் அல்லவானுக்கு காரணம் ஒரு வாழ்க்கை. என்ன சொல்ல முடியாது, தெரியாது என்ன எனக்கு தெரியாது. எனக்கு எழுப்புவோம். இன்னைக்கு சபையிலே இருக்கிற 25 பேர் இல்ல 2 பேர் எழுப்புவதற்காக கதரை ஸ்தோத்திரிக்கிறேன். சின்ன சபை தாங்க, ஒரு 10ல 2 முத்திரம் இருந்தா போதும், அது பெரிய கணக்கு தான். தேவனுக்கு எழுப்புவோம். தேவனுக்கு எழுப்புவதனால தோற்று போக மாட்டோம். வல்லமை தரித்துக் கொள்ளலாம், புதிய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளலாம். 2 வாசிங்க. தூசியை உதறிவிட்டு இது குப்பை என்றும் நஷ்டம் என்று எண்ணுங்க. நீ அதை ஒரு மேன்மை என்ற நீ அத ஏசா எதை மேன்மையா எண்ணினான்? அந்த கூடை குறித்து மேன்மையா எண்ணினான். அவனுடைய அழைப்பு அவனுக்கு தெரியவில்லை. உலகம் பவுலுக்கு எப்படி இருக்கிறது அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருசா தோணுது இல்ல? என்னங்க வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? ஒரு குப்பையை ஒரு நாட்டத்தை ஒரு பெருசா யோசிக்கிறேன்னு. என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? தூசியை முதலிவிட்டு எழுப்பிதான் ஆகணும். எழுந்தாவிட்டால் நிச்சயமாகவே உலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எவ்வளவு வருஷம் குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே, எவ்வளவு வருஷம் ஈஸ்டர் ஈஸ்டர் ஈஸ்டர், எவ்வளவு கால கிறிஸ்துமஸ் சொல்லுங்க பாருங்க. இன்னும் எழும்பாமையே மற்றதுக்கெல்லாம் எழும்புறோம். அதுக்கு மற்றதுக்கு என்ன பண்றாங்க? மற்றதுக்கு அங்க போகணும் எழும்புறோம், இங்க போகணும் எழும்புறோம், நம்மளே எழுப்புறாங்க வாங்கிட்டு. தேவனுக்காக தான் என் சரீரம் களைத்து போனாலும் தேவனுக்காக தான் எழுப்புவேன். எனக்குரிய 2 நாட்களாக 30 மணி நேரம் போயிட்டு வந்த கர்த்தர் பலப்படுத்தா கண்ணீரோடு தான் இருந்தாங்க. யோசிச்சேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், நீங்க ஒருத்தர் தான் பாரத்தை பாக்குறீங்க, வேற யாருக்கும் வேதனை நீங்க பாக்குறீங்க. ஐயா உங்களுக்காக தான் எழுதுறேன், நீங்க தான் எனக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாரம் வேதனை எல்லாமே இருக்கு. யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம ஆழமான ஒரு பள்ளிக்குள்ள போயிட்டா யார் என்ன தாங்க முடியும்? தேவன் ஒருவர் தான் தாங்க முடியும். தேவன் சொல்லுவாரு, எனக்கு அதிகமான பாரமான பலவீனம் ஒண்ணும் எனக்கு யாரும் பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. என்ன செய்ய? தேவன் தான் காலையிலேயே என்னை தட்டி ஆண்டவர் சுகத்தை கொடுத்து எழுப்பினார்கள். எவ்வளவு நல்லவர் ஐயா, என் கூட இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்றேன். நான் போயிட்டு தேவதலங்களுக்கு சொல்லணும் ஐயா, நீங்க பலப்படுத்த அவ்வளவு ஒரு உயிர் போற மாதிரி அந்த பெயின் எனக்குள்ள இருந்தது. ஒரு கலக்கோடு என்ன ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு லெவல் மாறிடுமா, பிரச்சனை வருமானு யோசித்தேன். அனுபவம் ஆண்டவரே என்னை எழுப்பும், நமக்காக எழுப்பி ஓடுறேன் ஐயா. பலவினருக்கு இதை எழுப்பும். என்ன நான் இளங்கிளையா இருக்கும்போது தேவனுக்கு என்று வறண்டு இருக்கிறதெல்லாம் பேசணுங்க. வறண்ட நிலத்தெல்லாம் பண்ணுங்க, எழும்பணும், திருக்கணும். நீங்க ஃப்ரெஷ்ஷா எழுந்துருங்க தேவனுக்கு என்று. இன்றைக்கு உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தூசியை முதலிவிட்டு எழும்பு எழும்பு, சீயோனே ஒரு பலமையை கழித்துக்கொள், உடுத்திக்கொள். அழகா இருப்பேன். அவருக்கு அழகு இல்லை, ஒன்னு அழகுபடுத்த விரும்புகிறார். அவன் சொல்லுங்க, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, ஆனால் உன்னை என்ன செய்கிறார்? அழகான நல்ல வஸ்திரத்தை பண்ணுங்க, உடுத்திக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், தூசியை விட்டு முதலை விட்டு எழுந்திரு. இந்த 3 காரியத்தை நாம் செய்வோம். வல்லமையை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு வல்லமை கொடுக்க? எனக்கு வல்லமையை கொடுக்க தேவன் இன்றைக்கு எழுதியிருக்கிறார். 2வது வஸ்திரத்தை, என்ன வஸ்திரத்தை? அலங்கார வஸ்திரம். என்னதுங்க? அது எப்படி இருக்குது? Wake up, O Zion, clothe yourself with strength, put on your beautiful clothes. Beautiful. அழகான
பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல். அதுக்கு இருக்கிறதுலே உங்களுக்கு அதுக்கு கொடுக்குறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பியூட்டி, அதை விட பியூட்டி அவர் கொடுக்க போறாரு. அவர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே ஒரு பியூட்டி சொல்லிட்டாங்க பாருங்க. நீங்களும் ஒரு சொல்ல மாட்டீங்கல்ல, நானே ஒரு பியூட்டி. யாருங்க அவர்? என்ன பண்ண அதிகமாக பியூட்டி. நீங்க குடும்பத்துக்கு நீங்க யாரு? நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் நீங்க ஒரு பியூட்டியாக போறாங்க. நாம சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. செயல் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அழகுபடுத்த போகிறான். சொன்னீங்களா, காலில் ஒரு போது ஆச்சுங்க அமைதிதான் வரணும். அதான் அழகு. அதுக்கு இது அழகு. நம்மளா பண்ணுங்கோ போக போக மாறுவீங்க. உள்ள அழகு மாறட்டும். அழகுட்டாரு அதான் என்ன பண்றேன் கீழே இருக்கிறது இல்ல. உள்ள அழகு வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. புது பலத்தோடு கூட போங்க. பலவீனங்கள் நீக்கப்பட்டது. அவன் தடுப்புகளால் இன்றைக்கு தான் சுகமாயிட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை எந்த பலவீனத்தோடு வந்தாலும் கூட நீங்க சுகமடைச்சீங்க. அவன் சொல்லுங்க, இந்த புனித வெள்ளி நாளிலே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறா. என் சரீரத்தில் ஒரு புதிய வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. அவன் தடுப்புகளால் நான் சுகமாயிட்டு போங்க. இனி பலவீனம் அழகாயிட்ட. இனி பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானா. அவ்வளவுதான். இந்த நாளது உங்களுடைய பேச்சை மாத்திடுங்க, செயலை மாத்திடுங்க, உங்களுடைய தன்மையை மாத்திடுங்க. வல்லமையோடு கூட போங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையை தரிசிட்டு போறீங்க. தேவனுடைய வல்லமையோட தான் போறீங்க. உங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இளம் கிளையை போல வறண்ட நிலத்தில் தொடுகிற துணை போல இயேசு எழுப்பினார். யோசிக்கலாம் இல்லையா? எங்கோ எப்போதோ பிறக்க போகிற இவனுக்காகவா எழுத வேண்டும்? என்னை உங்களையும் பார்த்தார். யோசிங்க. அன்னைக்கு அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவன் வயது சிறப்பான ஒரு வயது. அழகு யாருக்கும் இல்லாத அழகு. உயரம், தலைமுடி பார்க்கிறோம். காகையுடைய கருமை போல சொல்லான அவருடைய தலை அழகு இருந்ததாய் பார்க்கிறோம். ஆனால் எனக்காக வயதை பொருட்படுத்தவில்லை, அவருடைய பலத்தை பொருட்படுத்தவில்லை, அவருடைய அந்த பரிசுத்தத்தை பொருட்படுத்தாமல் இறங்கி வந்தாரு. எனக்காக எழுதினாரு. நான் எழுத வேண்டாமா? எழுதுவதற்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். எழுதுவதற்கு அலங்கார வசந்து கொடுத்திருக்கிறார். நீ சமுதாயத்துக்கு அழகா இருக்கணும். பணம் அழகுபடுத்தாது, உன்னுடைய ஞானம் அழகுபடுத்தாது, உன் திறமையோட அழகுபடுத்தாது. உன் செயலும் உன் ஜீவியமும் கிறிஸ்துவுக்கு வாழ்கிற வாழ்க்கையும் தான் உன்னை அழகுபடுத்து. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் கரிசனையோடு கூட இருந்தபடினால் மீண்டும் ஒரு விசையா எங்களை எழுப்ப நீரே எழுப்பி வந்தபடினால் சோத்திரையா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. நாங்கள் வல்லமை தெரிந்து கொண்டு போகிறோம். அலங்கார வசனத்தை உடுத்திக் கொண்டு போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகிமையை நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.